ஓம் சாந்தி 16/4/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எனக்கு ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபாடு உள்ளதா அல்லது ஏதாவது கர்ம சம்பந்தங்களில் மனம் ஈடுபட்டுள்ளதா என்று தனது மனநிலையை பாருங்கள். கேள்வி: தனக்கு நன்மை செய்து கொள்வதற்காக எந்த 2 விஷயங்களின் மீது கணக்கை தினந்தோறும் பார்க்க வேண்டும்? பதில்: யோகம் மற்றும் நடத்தையின் கணக்கை தினந்தோறும் பாருங்கள். சோதித்துக் கொள்ளுங்கள், சேவைக்கு புறம்பாக நான் எதுவும் செய்யவில்லை தானே? சதா தன் மனதை கேளுங்கள், நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கின்றோம்? தனது நேரத்தை எந்த விதமாக பயனுள்ளதாக ஆக்குகிறோம்? மற்றவர்களை பார்க்காமல் இருக்கிறோமா? யாருடைய பெயர் மற்றும் வடிவத்திலாவது மனம் ஈடுபடாமல் இருக்கிறதா? இத்தகைய கேள்விகளை தனக்குள் கேட்டு பார்த்து யோகம் மற்றும் நடத்தையின் கணக்கை சோதனை செய்ய வேண்டும். பாடல்: தன் முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்கள்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்லியுள்ளார். பிராணி என்றால் ஆத்மா. சொல்கிறார்கள் அல்லவா, ஆத்மா வெளியேறிவிட்டது அல்லது பிராணன் போய்விட்டது என்று. இப்போது பாபா நம் முன்னிலையில் வந்து புரிய வைக்கின்றார். ஹே ஆத்மாக்களே, என்னை நினைவு செய்யுங்கள். இந்த ஜென்மத்தை மட்டும் பார்த்தால் போதாது. ஆனால் எப்போதிருந்து நீங்கள் தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறீர்களோ, ஏணிப்படியில் இறங்கியே வந்து பதீதமாகி இருக்கிறீர்கள். ஆக நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறீர்கள். இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவு ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலைமேல் ஏறி உள்ளது. இதை எப்படி அறிவது? தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு நேரம் யோக நிலையில் இருக்கிறோம்? பாபாவிடம் எந்த அளவு யோகம் நன்றாக ஈடுபடுகிறதோ அவ்வளவு விக்கர்மங்கள் விநாசமாகும். பாபா சொல்லியிருக்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் நான் உறுதி தருகிறேன், உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகும். தன்னுடைய மனதினுள்ளே ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், நமக்கு பாபாவிடம் எந்த அளவுக்கு யோகா உள்ளது, அதாவது பாபாவின் நினைவு எந்த அளவு உள்ளது. எவ்வளவு நாம் யோகா வைக்கிறோமோ, அவரை நினைவு செய்கிறோமோ, அந்த அளவுக்கு தூய்மையாவோம். பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். யோகம் அதிகரித்து கொண்டே செல்லும். தூய்மை ஆகவில்லை என்றால் யோகமும் வராது. இதுபோலவும் அநேகம் பேர் உள்ளனர். நாள் முழுவதும் 15 நிமிடங்கள் கூட பாபாவின் நினைவில் இருப்பதில்லை. தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும், எனது மனம் சிவபாபாவிடம் உள்ளதா அல்லது மனிதர் மீது உள்ளதா? அல்லது செயல்கள் மற்றும் உறவினர்களிடம் உள்ளதா? குழந்தைகளிடம்தான் மாயை புயல்களை கொண்டு வரும் அல்லவா? தாங்களே கூட புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய மனநிலை எவ்வாறு உள்ளது. சிவபாபாவிடம் மனம் ஈடுபடுகிறதா அல்லது யாரேனும் தேகதாரியிடம் ஈடுபடுகிறதா? கர்ம சம்பந்திகள் முதலானவர்களிடம் உள்ளதென்றால் நம்மிடம் விக்கர்மங்கள் அதிகமாக உள்ளன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மாயை சாக்கடையில் தள்ளிவிடுகிறது. மாணவர்கள் உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடியும், நாம் தேர்ச்சி அடைவோமா இல்லையா, நன்றாக படிக்கிறோமா இல்லையா. நம்பர் வாரியாகவோ இருக்கத்தான் செய்கின்றனர் அல்லவா. ஆத்மா தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். பாபா வழிகாட்டுகின்றார். நீங்கள் புண்ணிய ஆத்மாவாகி உயர்ந்த பதவி பெற விரும்புகிறீர்கள் என்றால் அதில் தூய்மைதான் முதலாவதாகும். வரும்பொழுது தூய்மையானவராகவும் திரும்பி போகும் பொழுதும் தூய்மையானவராகவும் தான் போக வேண்டும். தூய்மையற்றவர்கள் ஒருபோதும் உயர்ந்த பதவி பெற முடியாது. சதா தன் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவு பாபாவை நினைக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம். இல்லையெனில் நிச்சயம் பின்னால் உள்ள மாணவர்களுக்கு மனதுக்குள் அரிக்கும். அதாவது பின்னால் அமர்ந்துள்ள மாணவர்களுக்கு மனதுக்குள் அரிக்கும். உயர்ந்த பதவி பெறுவதற்காகவே முயற்சி செய்கின்றனர். ஆனால் அதற்கேற்ற நடத்தையும் இருக்க வேண்டும் அல்லவா?
பாபாவை நினைவு செய்து தனது தலை மீது உள்ள பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும். நினைவினால் அன்றி பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க முடியாது. ஆக எவ்வளவு பாபாவிடம் நினைவின் ஈடுபாடு இருக்க வேண்டும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து சொல்கின்றார், தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் அழிந்து போகும். நேரம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அல்லது தாரணைக்கான முக்கியமான சாரம் 1. யக்ய பிதாவின் பெயர் கெட்டுப்போகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. பாபாவிடம் கிடைத்துள்ள சரியான புத்தியின் மூலம் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. 2. ஒருவர் மற்றவரிடமிருந்து வேண்டாத தலைகீழான தகவல்கள் எதையும் கேட்கக்கூடாது. தங்களுக்குள் ஞான விஷயங்களை மட்டுமே பேசிக்கொள்ள வேண்டும். பொய், அசுரத்தன்மை, வீட்டை இரண்டுபடச் செய்யும் பேச்சுக்கள் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வாயின் மூலம் சதா ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. வரதானம்: 5 விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகி ஆக்கக்கூடிய மாயையை வென்றவர் மற்றும் உலகை வென்றவர் ஆகுக. 5 விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகியாக, அதாவது தனக்கு உதவியாளராக ஆக்கக்கூடிய மாயையை வென்றவர் மற்றும் உலகத்தை வென்றவர் ஆகுக. விளக்கம்: வெற்றியாளர் விரோதியின் ரூபத்தை அவசியம் மாற்றிவிடுவார். எனவே நீங்கள் விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி அவற்றை உதவி தரக்கூடிய சகயோக சுரூபமாக ஆக்கிவிடுங்கள். இதன் மூலம் அவை உங்களுக்கு எப்போதும் சலாம் செய்து கொண்டே இருக்கும். காம விகாரத்தை சுபமான விருப்பத்தின் ரூபத்திலும், கோபத்தை ஆன்மீக மகிழ்ச்சியின் ரூபத்திலும், பேராசையை பற்றற்ற உள்ளுணர்வின் ரூபத்திலும், மோகத்தை அன்பின் ரூபத்திலும் மற்றும் தேக அபிமானத்தை சுய அபிமானத்தின் ரூபத்திலும் மாற்றி விடுவீர்கள் என்றால் மாயையை வென்றவராக, உலகத்தை வென்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: உண்மையான தங்கத்தில் எனது என்பதுதான் கலப்படம் போன்றதாகும். அது தங்கத்தின் மதிப்பை குறைத்துவிடும். எனவே எனது என்பதை முடித்துவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். ஒருபோதும் எந்த ஒரு காரியத்திலும் அல்லது சேவையிலும் எப்போது தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்போது நீங்கள் களைத்து போய்விடுகிறீர்கள். பிறகு 2 புஜங்கள் உள்ளவரை தங்கள் துணையாக ஆக்கிக் கொள்ளுகிறீர்கள். 1000 புஜங்கள் கொண்டவரை மறந்து போய்விடுகிறீர்கள். எப்போது 1000 புஜங்கள் உள்ளவர் தமது பரந்தாம வீட்டை விட்டுவிட்டு உங்களுக்கு துணையாக ஆவதற்காக வருகிறாரோ அப்போது அவரை உங்களுடன் இணைந்தவராக ஏன் நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை? சதா புத்தியின் மூலம் இணைந்த நிலையில் அவருடன் இருப்பீர்கள் என்றால் சகயோகம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.